வெல்கம் பேக் டு ஃபைனான்ஷியல் டைரி சேனலுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது என்னன்னா சிம்பிள் புரிகிற மாதிரி சொன்னால் காசை வச்சுட்டு காசை சம்பாதிக்கிற பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு காசை வந்து சேவ் பண்ணோங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் நீங்கள் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் போட்டீங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் இருக்கு, இன்கம் இருக்கு, அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, அதுலேருந்து வாடகை வருது, அந்த வாடகையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிச் பீப்புள் பண்ணுறாங்கன்னா, ரிச் பீப்புள் வந்து காசுக்காக அவங்க வந்து வேலை பண்ண மாட்டாங்க, காசு அவங்களுக்காக வந்து வேலை பண்ண வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பணக்காரங்க வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பணக்காரன் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பணக்காரன் ஆகிருப்பாங்க. ஒரு காமன் ஆள் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணக்காரன் ஆகணும், ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சேவ் பண்ணுவாங்க, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்க, திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வர ப்ராஃபிட்லேருந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 அவங்க வந்து ரிச் ஆவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், அதுலேருந்து வந்த ப்ராஃபிட் வந்தோன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து செலவு பண்ணிடுவோங்க. ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்கள் அகைன் அது பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக ஆகலாங்க. வாங்க வை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுக்காகனா நம்ம வந்து ரிச் ஆகிறதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் விட்டு இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண எதுக்கு பண்ணோம்னா இம்பார்ட்டண்ட்டு, நம்ம இன்ஃப்ளேஷனோட ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக இது பண்ணோங்க. இன்ஃப்ளேஷன் பற்றி நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போது சுகரோட ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 100 ருபீஸ் இருக்குது வச்சுக்கோங்க. அதே வந்து அடுத்த வருஷம் வந்து இன்ஃப்ளேஷனு 10% இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த வருஷம் அதோட ப்ரைஸ் வந்து 110 ஆயிருங்க. அப்போது இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து சுகர் வாங்குறது அடுத்த வருஷம் நம்ம வாங்கினோன்னா 110 கொடுக்கணுங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வச்சிருக்கிற காசு சேவ் பண்ணியிருக்க 100 ருபீஸை வந்து 110 வந்து நம்ம மாற்றணுங்க. அதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோங்க. வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற என்ன ப்ராடக்ட் இருக்குது, சில ப்ராடக்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, பேங்கோட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுற முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கரெக்டாக அது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சில பேருக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், சில பேருக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் பற்றி தெரியாது, அப்போ நான் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். அதே சில பேருக்கு வந்து ஸ்டாக் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது வந்து அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து சென்னைக்கு போகணும், நீங்கள் வந்து பெங்களூரோட ட்ரெயினில் உட்காந்திங்கன்னா நீங்கள் சென்னைக்கு ரீச் ஆக முடியுமா? முடியாது. நீங்கள் சென்னையோட ட்ரெயினில் உட்காந்து தான் நீங்கள் வந்து சென்னை ரீச் ஆகும். அதே மாதிரி தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.